நம்ம இன்னைக்கு சமபந்தியில் இஃப்தார் மீல் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம சிக்கன் 65க்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 லெமனோட ஜூஸ், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுல நம்ம 1 முட்டை உடைச்சு ஊத்திக்க போறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போறோம். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல 2 பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 1 வெங்காயம், 1 பச்சை மிளகா, அப்புறம் 1 தக்காளி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டா ஃப்ரை ஆனா போதும். இப்போ இது கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல கொஞ்சம் புதினா அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நான் 100 கிராம் மட்டன் கீமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊத்தாமையே ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ரம்ஜான் நோம்பப்போ தினமும் சாயங்காலம் நோம்பு திறக்கும் போது இந்த கஞ்சி கம்பல்சரியா அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா இதுல ஃபேட், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்க, நம்ம தண்ணியே விடல. கறியில இருந்தே நல்லா தண்ணி வருது. இப்போ நான் ஆல்ரெடி 1 கப் பச்சரிசி ஊற வச்சிருந்தேன் 1/2 மணி நேரம். அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கப் பயத்தம்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல 7 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி 8 விசிலுக்கு இதை குக் பண்ண போறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 8 விசில் குக் ஆனதும் ப்ரெஷர் இறங்கின அப்புறமா நம்ம குக்கரை திறக்கலாம். இப்போ கஞ்சி குக் ஆகிறதுக்குள்ள நம்ம அடுத்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் உளுந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ அரைச்சாச்சு. இது கூட நான் 1 பச்சை மிளகா சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயம், அதையும் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை,
அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வடையை சுடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. நான் அதில் வடை தட்டி போட்டிருக்கேன். இப்போ மே 6ஆம் தேதி நம்மளோட ரம்ஜான் நோன்பு தொடங்க போகுது. சாயங்காலம் 6 மணிக்கு நோன்பு திறப்பாங்க. அப்போ சாப்பிடுற சாப்பாடு பேரு தான் இஃப்தார். அந்த இஃப்தார் மீல் தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம வடை சூப்பரா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடையெல்லாம் எடுத்துட்டு இதே எண்ணெயில நம்ம சிக்கன் 65யும் பொரிச்சுக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை நான் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். சிக்கன் ஒரு அரை மணி நேரமாவது மேரினேட் ஆனாதான் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம சிக்கன் 65 என்ன சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இதையும் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, அதுக்குள்ள நம்ம கஞ்சி வெந்துருச்சு. பாருங்க, அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நான் இதுல 2 பத்த தேங்காய அரைச்சு சேர்த்துக்கிறேன். கஞ்சி ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நான் இதுல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கஞ்சி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இஃப்தார் மீல் ரெடி. ஓகே, ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இஃப்தார் மீல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இஃப்தார் மீல்ல நோம்பு கஞ்சி, வாட்டர்மெலன் ஜூஸ், மெதுவடை, அப்புறம் சிக்கன் 65. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.